உதகையில் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட 32 மற்றும் 33வது வார்டு பகுதியில் போதிய சாலை வசதி இல்லாததால் மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் முதியவர்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் சாலையில் விழுந்து காயமடைந்து வருவதாக குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இதுகுறித்து பலமுறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகரமன்ற உறுப்பினர்களிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இதை கண்டித்து உதகை குன்னூர் தேசிய நெடுஞ்சாலை நொண்டிமேடு பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் உதகை நகர துணை கண்காணிப்பாளர் யசோதா பேச்சுவார்த்தைக்கு இணங்க போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். நாங்கள் ஹெச்எம்டி டு நொண்டிமேடு ஷார்ட்கட்டில் இருக்கிறோம். அந்த வழி ரொம்பவே பாதிப்பாக இருக்குது. மண் மேலே தோட்டத்து மண்ணெல்லாம் இறங்கிருச்சு. எல்லாமே சேரும் சகதியாக தான் இருக்குது. நிறைய குழந்தைங்க எல்லாமே சாந்தி விஜயாலேருந்து எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களும் அந்த வழியில நடந்து போகிறாங்க. ஒரு நாளுக்கு 10 பிள்ளைங்களாச்சும் கீழே விழுந்துட்டு தான் போகிறாங்க அந்த வழியில். எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்து எத்தனையோ டைம் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் கலெக்டருக்கு. எல்லாமே இப்போ கூட முனிசிபாலிட்டிக்காரங்க அவங்க மண்ணை வாரி போட்டுட்டு க்ளீன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிறவங்க யாரும் வேண்டாம் பண்ண விடுறதே இல்லை. அந்த ஏரியாவில் கவுன்சிலரே பண்ண விடுறது இல்லை. இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட இன்னைக்கு காலையில கூட நீங்க போராட்டம் பண்ணாதீங்க, நாங்க பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர எதுவும் ஒரு ஆள் கூட இன்னும் பாக்குறது இல்லை. ஒண்ணும் இல்லை. ஒரு மேஸ்திரி வரதில்லை நம்ம ஏரியாவுக்கு. இனி 14 ஃபீட் ரோடு, அது மெயின் ரோடு. அந்த ரோட்ல தான் எல்லாருமே நாங்க நடந்து போறதுக்கு எல்லாருக்குமே வசதி. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப கூட கையில தான் தூக்கிட்டு தான் போனோம். 4 பேர் தூக்கிட்டு போய் தான் டாக்டர் கிட்ட போனோம். அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு ஆட்டோ கூட வசதி இல்லை வரத்துக்கு. அந்த அளவுக்கு இருக்குது.